வரிசையா அப்பா எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை விருதுகள், எத்தனை வாழ்த்து மழை, இப்படி இந்த மேடையே தூரத்தில் இருந்து பார்க்கிற பொழுது ஒரு திருவிழா போல மாறி இருக்கிறது. ஆனா திருவிழான்னு சொல்லும் போதே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே சேர்ந்து இருக்கணும் இல்லையா? ஆமா, அடுத்து ஒருத்தவங்க வரப்போறவங்க, அவங்க ஆடுவாங்களா பாடுவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்கன்னு நம்ம வச்சுக்கலாமே. அவரு பேசினாலே பாடின மாதிரி தான் இருக்கும், பாடினார்னா வேற மாதிரி இருக்கும். புதுகை பூபாலம் குழுவினர் இப்பொழுது உங்களை மகிழ்விக்க இந்த மேடைக்கு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் தருவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கு வணக்கம். போடு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. இல்ல போற போக்குல மைக்கு பிடிச்சி ஒரே வார்த்தையில வணக்கம்னு சொல்ல வேண்டியதானே, அதை ஏன் பாட்டு பாடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன்னா நம்ம நாடே பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து பாட்டிலேயே செத்த நாடு. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம நாடு பாட்டிலே பிறந்து பாட்டிலே வளர்ந்து பாட்டிலே செத்த நாடுதான். பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து, அதைத்தான் சொல்றேன். பாட்டிலே பிறந்து பாட்டிலே வளர்ந்து. பாட்டுல பாட்டில்ல பாட்டுல பாட்டில்ல உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடா கவர்மெண்ட் குற்றமடா, கவர்மெண்ட் குற்றமடா. கவர்மெண்ட் என்ன குத்தம் பண்ணுச்சு? ஒரு காலத்துல அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தும். சரி. சாராய கடை சந்து புந்துல தனியார் நடத்துவான். இப்போ பப்ளிக்கா அரசாங்கம் சாராய கடை நடத்துது, பள்ளிக்கூடத்தை சந்து புந்துல தனியார் நடத்துறான். அதுலயும் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுது? இந்த பைபாஸ் ரோட்ல கடை இருக்க கூடாது. எந்த கடை? டாஸ்மாக் கடை. ஏன் பைபாஸ் ரோட்ல டாஸ்மாக் கடை இருக்கப்படாதான்? இந்த டிரைவருக்கு கண் அங்கேயே போய் ஆக்சிடென்ட் ஆகுது. ஓஹோ, அதனால கடையை மாத்துக்கனாங்க. அப்படின்னு ஒண்ணு அடுத்த நாளே மாத்திட்டாங்க. எப்படி மாத்துனாங்க? இப்படி இருந்த வாசப்படி இப்படி திருப்பி வச்சிட்டாங்க. எங்க எல்லா இடத்துலயும் பைபாஸ் ரோட்ல இருக்கு, ஆனா இல்லை இல்லை. அதுவும் கூட சொல்லி கடுமையான போராட்டம்லாம் நடந்துச்சு. எல்லா இடத்துலயும் போராட்டம்னு சுப்ரீம் கோர்ட்ல கூப்பிட்டாங்க அதிகாரி எல்லாம். அங்க டெல்லியில நம்ம அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு தமிழ்நாட்டுல இருந்து எல்லாம் எல்லா நாட்டு மாநிலத்திலையும் தான் குடிக்கிறான். தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் எவ்வளவு போராட்டம் நடக்குது? ஐயா வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சரியா? எல்லா மாநிலத்திலயும் வேலை வெட்டியை முடிச்சுட்டு குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல குடிக்கிறதே வேலை வெட்டியா வச்சிருக்காங்க. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஏன் மாற்றம் எப்படி நடந்திருக்குற? நாடு வளர்ந்திருக்குற. முன்னாடி எல்லாம் பைக்கே மாடலா இருக்கு, இப்பெல்லாம் மாடல், லேட்டஸ்ட் மாடல். ஆமா. எப்படி இருக்கு பைக்கு? ஓட்டுறவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கான், பின்னாடி உட்கார்ந்திருக்க பொம்பளை ஃபுல்லா தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அதுவும் 3வது மாடியில இருந்து அவன் இடுப்பை இறுக்கி பிடிச்சிருக்கேன். அவன் மேல அன்பா, காதலா, பிரியமா, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இடுப்பை இறுக்கி அணைச்சிருக்கு. ஏறுறது உடன்கட்டை தானே? உடன்கட்டை. அம்மாலும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணானா இங்க வச்சுக்கிட்டு 100ல போறான். செல்போன் இங்க வச்சுக்கிட்டு 100ல போறான். 100ல வைத்து 108ல வரான். அதுக்கு தான் அவ்வளவு ஸ்பீடு. ஒரே ராக்கெட்ல 104 விண்கலத்தை அனுப்பி சாதனை புரிஞ்சது நம்ம தான், இந்தியா தானே. உலகத்துல இருக்க மத்த நாட்டுக்காரெல்லாம் மூக்குல விரல வைக்கல, மூக்கு கீழே வச்சு பாக்குறேன். நம்மள எப்படி முடிஞ்சு? 104 விண்கலத்தை ஒரே ராக்கெட் அனுப்ப முடியுது? ஒரே ஷேர் ஆட்டோல 35 பேர் போறானடா. நம்ம பழகிருச்சு. இடம் கொடுத்து பழகிருக்கோம். ஆமா ஆமா. மத்த நாட்டுக்கு இல்லாத சிறப்பு இந்தியாவுக்கு அப்படி என்ன முக்கியமானது? ஒரு நட்டு போல்ட்டு கூட எவன்ட்டையும் கடை வாங்கல. நம்மளே சொந்த முயற்சியில் அனுப்புறோம். சொந்த முயற்சியில நம்ம அனுப்புல விண்கலம் செவ்வாய் கிரகத்தை சுத்தி படம் எடுத்து நமக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு. நம்மால என்ன செய்யறேன்? செவ்வாய் தோஷம்னு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ண வச்சாம சுத்திக்கிட்டே இருக்கிறான்டா. நம்மால் ஒரு ஆள் நின்று இருக்கிறான். எங்க? கூண்டுக்குள்ள, கோர்ட்டுல. ஓஹோ, குற்றவாளி கூண்டுல நின்னான். சரி. வக்கீல் கேட்டாரு, கூண்டுல நிக்கிற நம்மால பார்த்து. என்ன கேட்டாரு? நீ லஞ்சம் வாங்கினது உண்மையா? நம்மாலு கட்டடம் புதுசா இருக்கு, பேச்ச மாத்திக்கிட்டே இருக்கான். சரி. வக்கீல் கோவம், லஞ்சம் வாங்கினது உண்மையா? பேசாம இருந்தான் நம்மால். வக்கீலுக்கு ரொம்ப உனக்கு என்னத்தை கேட்கிற, லஞ்சம் வாங்கினது உண்மையா? நம்மால் பேசாம இருந்தா. அப்ப ஜட்ஜு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து எவ்வளவு நேரமா கேட்கிறாரு சொல்லியா? அப்பதான் நம்மால் பதறி அடிச்சு சொல்லியிருக்கான், ஐயா இவ்வளவு நேரம் உங்களை கேட்டாரு நினைச்சுக்கிட்டு இருந்தையா. ஓஹோ, எல்லாம் நடக்கும்ல. ஆமா, நிறைய மாற்றங்கள். ஓஹோ, பல விஷயத்தை இழந்திருக்கிறோம். நிறைய பெட் வந்திருக்குது. ஓஹோ, நிறைய இழந்திருக்கிறோம். இழந்தது என்ன இழந்திருக்காங்க பாருங்க. ஆமா, 1100 வருஷம் ஆச்சுங்க. எது? இந்த தஞ்சாவூர் கோபுரம் கட்டி, தஞ்சாவூர் பெரிய கோபுரம் தட்டி 1100 வருஷம் ஆச்சு. அதுக்கு என்ன சிறப்புன்றேன்? இன்னும் ஒரு சில்லு உடையாம அப்படியே நிக்குது. அப்படியா? 1100 வருஷம் தாண்டி தஞ்சாவூர் பெரிய கோபுரம் ஒரு சில்லு கூட பெறாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது. எப்படி? அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல, அதுல படிக்காம கட்டியிருக்கான், அப்படியே நிக்குது.
இப்ப படிச்சு விட்டு விமான நிலையம் கட்டியிருக்காங்க, தொப்பு தொப்புன்னு விழுந்துகிட்டே இருக்கு. ஆனா 67 தடவை விழுந்த விமானத்து நிலையம் நம்ம வரதா புயல்ல ஒரு சில்லு கூட பேரல. மரம்பூரா செய்து அதுல தப்பிச்சுக்கிச்சு. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள போய் பார்த்தா என்னங்கற குடிச்சவன் 2-3 பேர் தான் குடிப்பான். ஊருக்குள்ள குடிக்கிறவன் 2-3 பேர். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. குடிச்சோடனே வெக்கப்பட்டுக்கிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு தனியா போவான். ஏன் அசிங்கம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா. இந்த சனினை வாயில வச்சு விட்டோம்னு இப்ப அப்படியே தலையில குடிக்காத 2-3 பேர் தலையில துண்டை போட்டு தனியா போறான். எவன்ட்டையும் மாட்டிடப்படாது. காலம் மாறிடுச்சு. காலம் அப்படி மாறிடுச்சு. ஒரு காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் கிராமத்துக்குள்ள போய் ஆமா இன்ஜினியர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்படியே வாங்க போய் அப்படி திருப்பணும். அந்த வீடு தான் இன்ஜினியர் வீடு. அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு இன்ஜினியர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அப்படியே 4 இன்ஜினியர் இருக்காங்க. எந்த இன்ஜினியர் அப்படியே போங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு இன்ஜினியர் வீட்டுக்கு போகணும். என்னங்க தெருவுக்கு 10 பேர் இருக்கான், யாரு இன்ஜினியர்னு சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்லுங்க. இப்ப போய் கேட்டா இன்ஜினியர் பார்க்கணும். இந்த சும்மா திரும்ப பூரா இன்ஜினியர் தான். போங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பண்ணேன். எல்கேஜி யூகேஜி போறேன் ஒரு மூட்டை அள்ளிக்கிட்டு சுராசி பார்க்க மாதிரி குமிஞ்சு இப்படியே போறானே ஏன்? அவன் படிச்சு பெரிய ஆளாகி பட்டம் வாங்கி எப்படி வேலை கிடைக்க போறது இல்ல, அதனால கூட்டத்துக்கு பழச்சிக்கிறான்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிண்ணே. எல்கேஜி போறேன் ஒரு மூட்டை கட்டிட்டு தூக்கிட்டு போறேன். இந்த காலேஜ் போற புள்ள ஒரே ஒரு நோட்டு கொண்டு போகுது, அது எதுக்கு? அது பஸ்ல சீட்டு போடவா? அதுலயும் நம்மளால உட்கார்றது இல்ல. நம்மளால என்ன செய்வான்? உட்கார பொம்பளை பிள்ளை உட்கார சொல்லிட்டு நம்மளால படியிலே தொங்கிட்டு வலையோ செய் கல கல கலவென கவிதைகள் படித்திட குழு குழு தென்றல் காற்றும் வீசி அப்படி நிறைய வந்திருக்கு. இழந்திருக்கிறோம். இழந்தது என்ன? எவ்வளவு இழந்திருக்கிறோம்? ஒரு சுருக்கமா சொன்னா ஒண்ணுதான். சின்ன விஷயம் தான், நேரம் இல்ல. ஏதோ இழந்திருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். என்னங்கிற இந்த துக்கத்துக்கு போய் பொம்பளைங்க இளவு வீட்டுல அழுவாங்க பாத்திருக்கீங்களா? சாவு வீட்டுல அழுவுறது, ஒப்பேத்தி அழுவும் பாத்திருக்கீங்களா? ரெண்டது கிளவி எல்லாம் ஒப்பேத்தி அழுவு. எங்க ஊர் பக்கம் கிராமத்து பக்கம் சிரிக்குதா அழுதானே தெரியாது. கண்ணூர் யாக்கா வீட்டை அப்படியே போட்டு வந்தாக்கா. நானும் கிளம்புற அவசரத்துல பவுடர் கூட அடிக்கலக்கா. ஆக்கா நாடகம் போட்டு வாங்க போ. ஆமாக்கா போகணும்க்கா. அது எங்க துக்க வீட்டுல அங்கனையே இங்கனே திரும்பி சொல்லு. இப்படி ஒப்பேத்தி அழுகிற 2 கிளவி போய் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனா கொஞ்சம் பாத்து இப்ப காலகட்டத்துக்கு. ஆமா, அது போய் 2 கிளவி போய் சாவு வீட்டுல உட்காந்து கிளவி அழுகுது. புருஷனை பொறி கொடுத்துட்டு பொண்டாட்டி தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. போனதுக்கு என்ன சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. சரி, இப்படி பாத்துருக்கு. பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல. ஒன்னு சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? அடி பந்தலில பாவக்கா, பந்தலில பாவக்கா. கூட போனது சொன்னிச்சு. அது என்ன சொன்னிச்சு? நானும் தாண்டி பார்த்தேன் அதை போகையில பாத்துக்குவோம் இது ரெண்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. புருஷனை பறி கொடுத்து உட்காந்துருக்கல பொண்டாட்டி தலைமாட்டில். அது முடிவு பண்ணிச்சு, இந்த குடியார பையன் இருந்த வரையும் பயிரும் இல்லை, இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா பயிர போகுதுன்ட்டு அப்படின்ட்டு டக்குன்னு சொன்னிச்சு. அது என்ன சொன்ன? அதை விதைக்கு இல்லடி விட்டுருக்கேன். அடியாத்தி கைய வச்சா வெட்டி போடுவேன். ஆமா, களவாணி சிரிக்கல அழுகிறதுக்கு வந்தியல, ஆட்டையை போட வந்தியல அடியே. இது வரைக்கும் நீ இந்த கதையை கேட்டிருப்பிய. உங்களுக்கு தெரியும் 2017 விஞ்ஞான வளர்ச்சி இருக்குமா? ஆமா. இப்ப 4வது ஒரு கிளவி சொன்னிச்சு. இப்போ 4வது ஒரு கிளவி சொன்னிச்சு. 4வது என்ன சொன்னிச்சு? அந்த கிளவி அட லூசுகளா என்னக்கா எந்த காலத்துல இருக்கிய ஏண்டி அக்கா அது விதை இல்லாத பாவக்காடி அட விதையெல்லாம் எங்கக்கா ஊசிய போட்டு கொட்டைய உருவிட்டாங்கடி என்னக்கா சொல்லுற? 70 வருஷம் சுதந்திர நாட்டுல இந்தியாவுல முட்டை இல்லாம கோழி, முட்டை இல்லாத கோழி, கொட்டை இல்லாம கொய்யா, அதுக்கப்புறம் விதை இல்லாம திராட்சை. அப்போ ஆமாக்கா 70 வருஷம் சுதந்திர நாட்டுல ஆமா கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல, உங்க ஐயாவுக்கும் இல்லடா ராஜா. போயிருச்சுங்க. இழந்தது நிறைய. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. என்னன்னு சொல்ற? மாற்றத்திற்கான குரல் கொஞ்சம் தான் நடக்கும். மாற்றத்தெல்லாம் மாறிடுவான்னு நம்புறது வேற. ஓஹோ. இப்ப நம்பிக்கை மனிதர்கள் இப்ப ஏன் இவ்வளவு நேரம் விழா நடக்குதுங்கறிய? ஏன் நம்பிக்கை மனிதர்கள் கூடிட்டாங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை மனிதர்கள் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆமா, சமாதானம் அடையணும்ல நம்மளும். அதனால ஓஹோ நம்பிக்கை மனிதர்கள் கூடிட்டாங்க, அதிகமாயிட்டாங்க. ஏன்னா அங்கங்க தான் நடக்கும். ஓஹோ. இப்ப இளைஞர்கள் அவனா எதையும் நம்பாம வந்து களத்துல நின்னுட்டான். சொல்ல வேண்டியது தன்னெழுச்சியா புறப்பட்டாங்க. அவன் பாட்டுக்கு வந்துட்டு இதை பேசாம இருக்காச்சு, நீ வேற ஒரு ரூட்டு பாரு, மீட்டிங் பேசி எல்லாம் பண்ணு. ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். எது சரி எது தவறு இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி முடிச்சிடறோம். என்னங்கிற? வெள்ளக்காரன் இந்தியாவை ஆளும் போது ஆமா இந்தியாவோட மக்கள் தொகை 30 கோடி. பாரதி சொன்ன 30 கோடி முகமுடையால் என்ன மொயம்புற ஒன்றுடையால் பாரதி அவன் நம்புனா மொயம்புற ஒன்றுடையால்னு. ஆனா அப்போ ஒன்னா வந்தாங்க. அப்போ 30 கோடி பேர் வெள்ளக்காரனை வெளியில போன்னு சொல்லல. அப்புறம் அன்னைக்கு 30 பேர் தான் சொன்னான். ஆனா சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைத்தது. மாற்றத்திற்காக எடுக்கிற முயற்சி சிறிதெனினும் அதுதான் வரலாற்றை தீர்மானிக்கிறது. நன்றி, வணக்கம்.
இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேச்சை மாத்தி பேசுறது வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லலாம் எதையுமே வந்து ஆனஸ்டா இருக்கிறதும் சரி, உண்மையை பேசுறதும் சரி ரொம்பவே இதுவாயிடுச்சு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து மீத்தேன் எடுக்கிறாங்களே, நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணா மீத்தேன் இல்லைங்க, வெறும் ஹைட்ரோ கார்பன் சொல்லி அப்படியே பேச்ச மாத்துறாங்க. ஆமா, அப்படி நாங்க மீத்தேன் எடுக்கல, ஹைட்ரோ கார்பன் தான் எடுக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னா நாங்க கூட பதில் சொல்லுவோம். அப்ப கர்நாடகிட்ட இருந்து எங்களுக்கு காவிரியில வந்து தண்ணி வேண்டாம், H2O வாங்கி கொடுத்துருங்க போதும் தான் நாங்கள் சொல்லணும். 1000 சூரியன் 1000 சந்திரன் ஒரே பூமி என்ற தொடரை விகடனில் தொடர்ச்சியாக எழுதி வரக்கூடிய நம்முடைய செந்தமிழன் அவர்களுக்கு கடந்த ஆண்டின் டாப் 10 இளைஞர் நம்பிக்கை விருதை வழங்குவதில் பெருமைப்படுகிறது விகடன். இவருக்கு இந்த விருதை வழங்குவதற்காக மரம் மனிதர் என்று அன்போடு அழைக்கப்படுகிற நம்முடைய போராளி ஜாதவ் அவர்களையும் அவரோடு சேர்ந்து நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். விருதை வென்றிருக்கக்கூடியவரை குறித்த அழகான காணொளி இதோ. கடந்த 250 ஆண்டுகளாக இந்த பூமி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவீன தொழில் வளர்ச்சி என்பது தனி மனிதர்களுடைய சுதந்திரத்தை, தனி மனிதர்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை வேரோடு பிடுங்கி எறிந்திருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் இயக்குனராக அடையாளம் உண்டு இவருக்கு. பல்வேறு பத்திரிகைகளில் பணியாற்றிய அனுபவமும் உண்டு இவருக்கு. ஆனால் எளிமையான வாழ்வும் இயற்கை விவசாயமும் தான் செந்தமிழனின் இன்றைய அடையாளம். செம்மை வாழ்வுதான் செந்தமிழனின் முகவரி. இயற்கைக்கு திரும்புங்கள் என செல்லும் இடமெல்லாம் எளிமை விதைக்கிறார் செந்தமிழன். பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனர் என அடையாளங்கள் பல இருந்தாலும் இயற்கை விவசாயியாகவே தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார். பூச்சி சாப்பிடும்போது நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். உனக்கு வேணுன்றதை சாப்பிட்டுக்க அப்படின்னு விட்டுருவோம். அது எங்கள் சாப்பாட்டில் எந்த பற்றாக்குறையுமே எப்பவுமே வைக்காது. நவீனமயமாக்கத்தால் சீர்கெட்டு கிடக்கும் கல்வி, மருத்துவம், வேளாண்மை, வாழ்வியல் போன்றவற்றின் பக்க விளைவுகளையும் சீர்கேடுகளையும் தொடர்ச்சியாக பல்வேறு தளங்களில் ஊடகங்களில் பேசிவரும் உற்சாக குரல் செந்தமிழனுடையது. பேசுவது மட்டுமல்ல, கூடவே இயற்கையோடு இணைந்த எளிய வாழ்வியலை எல்லோருக்கும் பயிற்றுவிக்க செம்மை வாழ்வியல் நடுவம் என்கிற அமைப்பையும் உருவாக்கி நடத்தி வருகிறார். இயற்கை வாழ்வியலை நமக்கு கற்றுத்தரும் பிரண்டை திருவிழா, இயற்கை விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை விற்க மாதந்தோறும் ஊர் சந்தை, வேளாண்மை கற்றுக்கொள்பவர்களுக்கு ஆச்சம்பட்டியில் செயல்படும் செம்மை வனம் என களத்திலும் பரபரக்கிறது செந்தமிழனின் செயல்பாடுகள். செந்தமிழன் அவர்களை உங்களின் பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விகடன் விருதுகளை பெறுவதில் எல்லோருக்கும் இருப்பதைப் போல எனக்கும் மனநிறைவு இருக்கிறது. இந்த தருணத்தில் ஒரு அடிப்படையான செய்தியை இங்கே இருக்கக்கூடிய உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக இன்னும் 30 ஆண்டுகள் கழித்து இவ்வளவு மின்விளக்குகளை எரிக்க முடியாது, இப்படி ஒலிபெருக்கில் பேச முடியாது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கூட நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு மோசமான சூழலை நோக்கி பருவநிலை மாற்றமும் சூழலியல் சிக்கல்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மருந்துகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும், நஞ்சில்லாத உணவு வேண்டும், ஒவ்வொரு உயிரும் வீட்டில் பிறந்து நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து வீட்டிலேயே இறந்து போக வேண்டும். இவையெல்லாம் என்னுடைய விருப்பங்கள். ஆனால் நிச்சயமாக இந்த விருப்பங்களின் பின்னால் இந்த உயிர்களின் மீதான அன்பு இருக்கிறது. இந்த இயற்கை மீதான, தமிழ் மரபின் மீதான எனது பயணத்திற்கு வழிகாட்டிய என்னுடைய பெற்றோர், என்னுடைய செம்மை சமூகத்தினர், செயல்களை செய்து காட்டிய ஐயா நம்மாழ்வார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர் வழி வந்த தொண்டர்கள், திரு பாமையன் போன்றவர்கள் அனைவருக்கும் இந்த விருதின் துளிகள் உரித்தாகட்டும் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம். 1998 தடகள வீரர் மில்கா சிங் சென்னைக்கு வந்தபோதே அவரை விரிவாக ஒரு பேட்டி எடுத்து நம்ம விகடனில் நம்ம போட்டிருந்தோம். அதன் பின்னர் 2000 ஆண்டு கர்ணம் மல்லீஸ்வரி அவர்கள், பளுதூக்கும் சாம்பியனான மல்லீஸ்வரி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது அவர்களை இந்தியாவின் டார்லிங் என்ற ஒரு டைட்டிலோட ஒரு அழகான ஆர்டிக்கல் நம்ம போட்டிருந்தோம். கரெக்ட்.
ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டார்லிங் வந்து பயங்கரமா சாதிச்சிருக்காங்க. அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேசினா வாயாடி, கம்மியா பேசினா உமனா மூஞ்சி, அழுத்தி நடந்தா அடங்காப்பிடாரின்னு எக்கச்சக்கமான சோஷியல் பிரஷர் எல்லாம் இருக்கும்போது ஓட்ட பந்தயத்துல தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவையே பெருமை சேர்த்தவங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க 3 விருதுகள் வழங்க போறோம். இந்தியாவில் எங்கு தடகள போட்டி நடந்தாலும் 5000 மீட்டர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் தங்க பதக்கத்தை 26 வயது சூர்யாவுக்கு என தனியாக எடுத்து வைத்து விடலாம். 12 வயதிலேயே சீனியர் பிரிவில் விளையாடி தங்கம் வென்ற சூர்யா இன்றைய இந்திய தடகள வீராங்கனைகளில் டாப் 10இல் ஒருவர். தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் சூர்யா நம்பிக்கை தரும் தடகள வீராங்கனை. இந்த ஆண்டு கவுகாத்தியில் நடைபெற்ற தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்காக 2 தங்கப் பதக்கங்களை வென்று தந்த தங்கமங்கை. 12 வயதில் தொடங்கிய சூர்யாவின் இந்த ஓட்டத்தை கிளாப் அடித்து தொடக்கி வைத்த பெருமைக்குரியவர் சிறந்த பயிற்சியாளர் விருது பெறும் இவரது தந்தை லோகநாதன். சூர்யாவிற்கு மட்டுமல்லாமல் பல 100 இளைஞர்களுக்கு தடகள பயிற்சி கொடுத்து தங்கம் வெல்ல வைத்தவர் புதுக்கோட்டை லோகநாதன். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது தொடங்கிய ஓட்டம் தேசிய அளவில் சாதித்த பின் பயிற்சியாளராக மாற்றியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து இதுவரை 700க்கும் மேற்பட்டோரை தொலைதூர ஓட்டத்திற்கு தயார்படுத்தி உள்ளார். இதில் பலர் தேசிய சாம்பியன்கள். நேஷனல் சாம்பியன்களான ஜி லட்சுமணன், லோகநாதன், நசீர், பொற்பனையான், கவிதா என இவர் பாசறையில் பாடம் பயின்றவர்கள் ஏராளம். டாப் 10 இளைஞர்களுக்கான விருது, சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான விருது, அண்ட் அவங்களுக்கு முதுகெலும்பா பக்கபலமா இருந்த அவங்களுடைய தந்தையாருக்கு பாத்தீங்கன்னா சிறந்த கோச்கான விருது. இது எல்லாமே பெற்றுக்கொள்வதற்காக சூர்யாவின் தந்தையை மேடைக்கு அழைக்கிறோம். அந்த விருதை வழங்க ஹாக்கி பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். உன்னோட உங்களால போக முடியாது. உங்களுக்கு 3 விருதுகள் இருக்கு. உங்களுடைய டாட்டருக்கு 2 விருது, உங்களுக்கான 1 விருது. சூர்யாக்கான விருதுகள் டாப் 10 இளைஞருக்கான விருது, சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான விருது, அவரது தந்தையாருக்காக சிறந்த கோச்சுக்கான விருது. 3 விகடன் விருதுகளை தட்டி வெல்லும் ஒரே ஃபேமிலி.